தஞ்சாவூரின் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தான் விஜய். எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்தவன். வாழ்க்கையில் பெரிய சாதனை செய்ய வேண்டும் என்ற கனவு மட்டுமே அவனிடம் இருந்தது. அதே கிராமத்தில் வாழ்ந்தாள் காவேரி. அவளின் சிரிப்பு ஒரு பூவைப் போல மென்மையானது. அவளின் மனம் அன்பால் நிறைந்தது. ஒரே கல்லூரியில் படித்தாலும் அவர்கள் முதல் முறையாக சந்தித்தது ஒரு மழை நாளில். பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்த காவேரி மழையில் நனைந்து கொண்டிருந்தாள். தன்னிடம் இருந்த குடையை அவளிடம் நீட்டினான் விஜய். நீங்களும் நனைவீங்களே என்று கேட்டாள் காவேரி. பரவாயில்லை, நீங்க நனையக்கூடாது என்றான் விஜய். அந்த ஒரு தருணம் இருவரின் வாழ்க்கையையும் மாற்றியது. நாட்கள் சென்றன. நட்பு காதலாக மலர்ந்தது. ஒருவரின் கனவாக மற்றொருவர் மாறினர். விஜயின் ஒவ்வொரு வெற்றியிலும் காவேரி இருந்தாள். காவேரியின் ஒவ்வொரு கண்ணீரிலும் விஜய் இருந்தான். ஒரு நாள் விஜயின் தந்தை திடீரென உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டார். குடும்பத்தின் பொறுப்பு முழுவதும் விஜயின் தோள்களில் விழுந்தது. படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு வேலைக்காக நகரத்திற்குச் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. புறப்படும் முன் காவேரியை சந்தித்தான். நான் திரும்பி வருவேன் காவேரி, உன்னை கைவிட மாட்டேன் என்றான். காவேரியின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. நீ எங்கே இருந்தாலும் என் இதயம் உன்னோடுதான் இருக்கும் விஜய் என்றாள். 3 ஆண்டுகள் கடந்தன. விஜய் கடினமாக உழைத்து வாழ்க்கையில் முன்னேறினான். ஆனால் காவேரியுடன் பேசும் வாய்ப்பு குறைந்தது. அவளது வீட்டில் திருமண அழுத்தம் அதிகரித்தது. ஒரு நாள் காவேரியின் தந்தை அவளிடம் கூறினார், இந்த திருமணம் எங்கள் குடும்பத்தின் எதிர்காலம். காவேரி அமைதியாக அழுதாள். அன்றிரவு விஜய்க்கு கடைசியாக ஒரு கடிதம் எழுதினாள். நான் உன்னை மறக்கவில்லை விஜய். ஆனால் சில நேரங்களில் காதலை விட குடும்பத்தின் கண்ணீருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய நிலை வருகிறது. என் வாழ்க்கையில் நான் வேறு ஒருவரின் மனைவியாகலாம். ஆனால் என் இதயத்தின் கடைசி மூச்சு வரை உன் நினைவுகள் மட்டுமே வாழும். அந்த கடிதத்தை படித்த விஜய் உடைந்து போனான். ஆனால் அவளை தேடி செல்லவில்லை. ஏனெனில் உண்மையான காதல் என்பது ஒருவரை சொந்தமாக்குவதல்ல, அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை விரும்புவதுதான் என்பதை அவன் புரிந்திருந்தான். ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் ஒரு கோவிலில் தன் மகளின் கையை பிடித்தபடி நின்றிருந்த காவேரியை தொலைவில் பார்த்தான் விஜய். அவர்களின் கண்கள் சில நொடிகள் சந்தித்தன. 1000 வார்த்தைகள் பேச வேண்டிய அவசியமில்லை. ஒரு புன்னகை, ஒரு கண்ணீர் துளி, ஒரு அழகான நினைவு, அவ்வளவுதான். விஜய் திரும்பி நடந்தான். அப்போது அவன் மனதில் ஒரு எண்ணம் மட்டும் ஓடியது. சில காதல்கள் சேர்வதற்காக வருவதில்லை, வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத நினைவாக இருப்பதற்காக வருகின்றன. காதல் முடிந்திருக்கலாம், ஆனால் காதலித்த நினைவுகள் ஒருபோதும் முடிவதில்லை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ரெட் ஹார்ட் காமெண்ட் பண்ணுங்க.